இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க செலெக்ஷன் ஷெடியூலில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த வீக்கில் வரும், எந்த டேட்டில் வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. தற்போது வந்த புதிய தகவலின்படி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் குரூப் 2 2A தேர்வுக்கான முடிவுகள் வரும் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும், குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியிடப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎன்பிசி தலைவர் சமீபத்தில் நடந்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பிறகு கண்டிப்பாக அக்டோபர் 4வது வாரத்தில் குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதில் 2 அல்லது 3 மார்க் குறையவும் வாய்ப்புள்ளது, அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. அது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்க்கலாம். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதில் 2 அல்லது 3 மார்க் குறையவும் வாய்ப்புள்ளது, அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. ஜென்ரல் கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 160+ இருக்கணும். டைப்பிஸ்டாக இருந்தால் 154+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 155+. அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜேஏவுக்கு 150+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 148+. அடுத்ததாக நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏவுக்கு 152+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 147+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 145+ இருக்கணும். நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏ போஸ்ட்டுக்கு 155+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 150+, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 148+ இருக்கணும். நீங்கள் வந்து எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 143+, ஃபாரஸ்ட்டுக்கு 140+ இருக்கணும். இதுவே வந்து நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 145+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 140+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 130+ இருக்கணும். இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அடுத்ததான் 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது டிஎன்பிசி வெளியிட்டுள்ள முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.